திரு நம்ம இப்போது திராவிட காய்வள துரைக்கண்ணா பொருளாதார நிபுணர்கிட்ட கடைசியாக கேட்குறேன். இப்போ அவர் பேசும்போது ஒரு கருத்தை வைத்தார். நிறைய பாயிண்ட் இருக்குது, நீங்கள் அதை பேசுங்க. ஐயா கண்ணுகிட்ட இருந்து அவ்வளவு சிறிதாக ஒரு பாராட்டுதலையும் இதையும் அவ்வளோ ஈஸியாக அடைய முடியாது. அப்புறம் டெல்லியில் போய் போராடினார், உங்களுக்கு தெரியும். அவருடைய போராட்டம் என்னங்கலாம் தெரியும். அப்புறம் சொல்கிறாரு, இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட அனாதையாக போன்று இருக்கிறோமே ஐயா, ஒரு விவசாயிகளை கேட்ப நாதியற்ற தரவில் இப்பொழுது இந்த அறிக்கையை பார்த்து நான் கண்ணீர் வடிக்கின்றேன். எங்களுக்கென்று ஒரு ஆத்மா கேட்பதற்கு சசிகலா என்கின்ற ஒரு அம்மா இருக்கிறாங்க. இது உண்மையிலேயே அவர் சொல்கிறார் பாருங்கள், அரசியலை எந்த விவகாரத்தை எல்லாம் மாறுபட்டு ஒரு மனுஷியாக எங்களுடைய உள்ளத்தில் அவர் பங்கெடுத்து கொண்டார். திரு ஐயாக்கனுடைய விவகாரத்தோடு நீங்கள் ஆரம்பிங்கள். நிச்சயமாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 40-50 நிமிட அந்த நேர்காணல் என்பது வெரி குட், ஒரு மிகச்சிறந்த தெளிந்த ஒரு அரசியல் தலைவரின் பார்வையாக தான் நான் பார்த்தேன். ஆதாரபூர்வமாக தெளிவாக பல்வேறு புள்ளி விவரங்களுடன் அந்த நேர்காணலை அவர் நடத்தியிருந்தார். நேரடியாக சென்று அந்த களத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை, பெண்களை எல்லாம் சந்தித்து அங்கே இருக்கிற நிலவரங்களில் நேரில் பார்வையிட்டு எத்தனை லட்சம் டன் அங்கே எவ்வளவு மூட்டைகள் எடுத்து கொண்டு போய் சேர்க்க முடியாத சூழல் இருக்கிறது, அங்கு அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள், அந்த ஏழை பெண்கள், அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்ப துயரங்கள், அதை நேரடியாக கேட்டு இந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசிற்கு சவால் விடக்கூடிய அளவிற்கு அவருடைய அந்த நேர்காணலில் பல்வேறு விஷயங்களை சொன்னாங்க. ஆதாரபூர்வமாக புள்ளி விவரத்தோடு எந்த மாதிரி மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர் காலத்தில் எந்தவித அணுகுமுறையை நாங்கள் கடைப்பிடித்தோம் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இதை மூடி மறைப்பதற்காக இந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் போய் பல்வேறு விதமான தவறான, உண்மைக்கு மாறான விஷயங்களை ஊடகங்களில் பரப்பி வருகிறார்கள். இதை பார்க்கிற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திரைப்படத்தில் ஒரு பாடல் வரிகள் வரும். அந்த எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்குது அப்படிங்கிறதுல வரும். இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுதான் இப்போ நமக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த அளவிற்கு மக்கள் துயரப்படுகிறார்கள், டெல்டா மாவட்ட விவசாயிகள் வேதனைப்படுகிறார்கள். இதை தீர்ப்பதற்கு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற நிலையை மறந்து அதை மூடி மறைப்பதற்கான விஷயத்தில் ஈடுபடுறது தான் மிக அவலமான நிலை. இதை தோலுரித்து காட்டினார் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள். அதை நம்ம பார்த்தோம். அது எல்லா செக்டாரையும் தனித்தனியாக. ஆமாம். நீங்கள் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு 180 குடோன் அந்த கிடங்குகள் நெல் மூட்டையில் அடுக்கி வைக்க இருந்தது. அம்மாவனுடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட 112 குடோன்கள் அதிகரித்திருந்தோம். அப்போ அவர் ஆட்சி காலத்தில் 292 குடோன்கள் இருந்தது. ஆனால் இந்த 4.5 ஆண்டு திமுக ஆட்சியில் ஒரு குடோன் கூட அவங்க கட்டலை. இந்த ஆட்சி அகல வேண்டும், மக்கள் அதற்கு தயாராகணும் அப்படின்னாங்க. இன்னொரு கருத்தை சொன்னாங்க, 5 அதிகாரிகள் இந்த துறையில், இந்த உணவுத்துறையில், இந்த நெல் கொள்முதல் துறையின் இயக்குநராக இருந்த 5 பேர் ஒரே ஆண்டில் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்போ எப்படி அவங்களுக்கு தெரியும் இந்த கொள்முதல், நீங்கள் எத்தனை ஏக்கரில் நெல் பயிரிடப்படுகிறது என்று தெரிந்த உடனே அதிகாரிகள் அதுக்கு தயாராக இருக்கணும். இத்தனை ஏக்கர் நிலத்திலிருந்து எவ்வளவு மூட்டைகள் நெல் விளையும், அதை எப்படி நாம் கொள்முதல் செய்து எப்படி அதை அரவிக்க அனுப்ப வேண்டும் என்கிற திட்டமிடல் இல்லை. இது மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது அப்படிங்கிறத மிக தெளிவாக அவர் பட்டியலிட்டு போனார். இன்னொன்று ஒரு தகவலையும் சொன்னாங்க, நீங்கள் அந்த ஒன்றியத்தில், அந்த மாவட்டத்தில், அந்த பகுதியில் இருக்கிற அந்த லாரிகளை நீங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டு அவர்களை இந்த மூட்டையில் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னாதான் அவங்களுக்கு அந்த ஏரியா தெரியும். ஒரு ஒன்றியத்தில், ஒரு நகரத்தில், ஒரு பகுதிகளில் எந்த வழியாக போய் எங்கே அதிக மூட்டைகள் இருக்குது, அதை எந்த வழியாக எடுத்துகிட்டு வரணுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஏதோ ஒரு லாபம் கருதி ஒரு நிறுவனத்துக்கு ஒட்டுமொத்தமாக லாரிகளை கொடுத்து அவன் ஒரு 3 கம்பெனி, ஒரே ஆள் 3 கம்பெனி பேரில் போட்டு வெளியூர்களில் இருந்து ஆட்களை கொண்டு வந்தால் அவனுக்கு இந்த ரூட் எப்படி தெரியும்? இப்போ ஐயா ஒரு சின்ன இது அம்மா சொன்னாங்க இல்லையா, கிறிஸ்டிங்கிற நிறுவனம் தமிழ்நாட்டு ரேஷன் கடைகள் கொள்முதல்களில் திருமுருகா, கந்தா, இப்படி பல பேர்களில் மோசடி, 400 கோடி ரூபா மோசடிங்கிறாங்க.
ஒரு இதுக்கு 280 ரூபா 8 கிலோமீட்டருக்கு 590 ரூபா டிஎம்கே கொடுத்துருக்குறாரு. இப்போ அவங்க கேட்குறாங்க அம்மையார் சசிகலா, எந்த ஒரு வாழ்வாதாரம் இல்லாத தஞ்சை திருவாரூர் டெல்டா மக்கள் அதில் ஒரு சின்ன வண்டி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தானே தெரியும் நீங்கள் தெற்கு தெற்கு போங்க வடக்கு தெற்கு போங்கன்னா, இதை எதுக்கு மறைக்கிறேன்னு கேட்குறீங்க நீங்கள்? இதுதான் எல்லாவற்றிலும் லஞ்ச ஊழல் புறையோடி போய்விட்டதுங்கிறது இதுலேயும் நமக்கு தெரிகிறது. அப்போ நம்ம ஐயா சொன்னார்ல, ஐயா கண்ணையா, ஏழை விவசாயி விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்யுங்கன்னு மணிக்கணக்கில் நாள் கணக்கில் மூட்டையில் இரவு பகலமாக காத்து கிடக்கான். அவன்கிட்ட போய் மூட்டைக்கு 50 ரூபா கொடு 80 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இந்த வயிற்றில் அடிக்கும் செயல் இருக்குல்ல, இது உண்மையிலேயே விவசாயிகள் அவங்க கண்ணீர் வடித்தாருங்களா இந்த ஆட்சி நிச்சயமாக அகற்றப்படும் அப்படிங்கிறது நமக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த சூழலில் தான் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் சொன்னாங்க. அப்போ ஒரு செய்தியாளர் கேட்டார், ஏற்கனவே அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியிலும் இந்த அணுகுமுறை தானே இருந்தது என்ற போது ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. செய்தியாளர்கள் நான் சொல்கிறத கவனமாக கேட்கணும். அம்மா செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் இது மாதிரியெல்லாம் நடந்தது. இந்த அணுகுமுறை மாறி யார் செய்திருந்தாலும் அது தவறு. அவர் ஒருபோதுமே திரு எடப்பாடி பெயரை எந்த சூழலிலும் சொல்ல மாட்டார், சொல்வது இல்லை. ஆனால் அடுத்து வந்த ஆட்சி என்று வருகிற பொழுது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் இந்த தவறுகள் தொடர்ந்திருந்தால் அது தப்பு தான், அதை நான் கண்டிக்கிறேன் வன்மையாக அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, நான் இருந்திருந்தால் நிச்சயம் இதை அனுமதித்திருக்க மாட்டேன் என்று சொன்னார். வெரி குட். ஏன்னா அவர் முதலமைச்சராக வருவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் நடந்தன. அதைத்தான் அவர் குறிப்பிட்டு சொல்றார், நான் இருந்திருந்தால் நிச்சயம் இதை அனுமதித்திருக்க மாட்டேன், அம்மா வழியில் நான் செயல்படுவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அப்போ கடந்த அதிமுக ஆட்சியை சரி செய்திருக்கலாமே என்கிற கேள்விக்கு இந்த பதில். மீண்டும் இந்த ஆட்சி அகற்றப்பட்டால் யார் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவார்கள் என்ற கேள்வி எழுகிற பொழுது செய்தியாளர்கள் கேட்குறாங்க. மீண்டும் நிச்சயமாக 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் என்கிற பொழுது அந்த செய்தியாளர் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கிறார், உங்களுடைய தலைமையில் 2026 ஆட்சி அமையுமா என்று கேட்டதற்கு நிச்சயமாக என்று சொல்லிவிட்டு தான் செல்லுகிறார். ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை செயல்படுத்துவதற்கான செயல் திட்டங்கள் வியூகங்கள் வகுக்கப்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு பொதுவெளி பார்வை நமக்கு இருக்கிறது. அன்றைக்கு நேற்றைய தினம் அந்த களத்தில் இருந்த விவசாயிகளும் மற்றவர்களுமே எங்களுக்கு அம்மா ஆட்சியில் இது போன்ற நிலைமை ஏற்பட்டதில்லை என்று சொன்னாங்க. அப்போ மீண்டும் அந்த அம்மா ஆட்சியை கொண்டு வருவதற்கு என்னால் ஆன விஷயங்களை நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழியும் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த நிலைப்பாடு, இந்த உறுதிப்பாடு மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலாவுக்கு எப்படி வந்தது என்றால், புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சியின் முதன்மை பொறுப்பை, முதலமைச்சர் பொறுப்பை நீங்கள் தான் ஏற்க வேண்டும் என்று இன்றைக்கு அதிமுகவில் பயணிக்கிற இங்கிருந்து வெளியேறிய எல்லோருமே வரிசையில் நின்று நீங்கள் தான் ஆட்சியும் கட்சியும் காப்பாற்ற வேண்டும் என்று பொதுச்செயலாளர் பொறுப்பையும் தேர்ந்தெடுத்தார்கள். எனவே மீண்டும் அந்த நிலை வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது என்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இந்த பேட்டியின் போது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. நேரடியாக கள நிலவரங்களை சொன்னதோடு இதற்கு பதில் சொல்வார்களா ஆட்சியினர்? அவர்கள் பதில் சொல்லட்டும், நான் அவர்களுக்கு மீண்டும் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் என்று ஒரு மிகப்பெரிய சவாலையுமே விடுத்திருக்கிறார் திமுக அரசுக்கு. ஆமா, திமுக அரசுக்கு. அப்ப பிரதான எதிர்க்கட்சி என்ற நிலையில் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி, மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தெரிவித்த இந்த ஆதாரபூர்வமான இந்த தகவல்களை, இந்த விஷயங்களை 100% 1 கூட சொல்லலை அப்படிங்கிறது தான் நம்ம ஐயாக்கன் உள்ளிட்ட பலருடைய கருத்தாகவுமே இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த அரசு செயல்படாத தன்மை, இந்த அரசனுடைய விவசாய விரோத போக்கு, இது எப்படி எந்த அளவிற்கு பாதித்திருக்கிறது என்பதை ஒரு பிரதான எதிர்க்கட்சி தான் சொல்லணும். அந்த நிலையை இவர் கையில் எடுத்திருக்கிறார். அப்ப பிரதான எதிர்க்கட்சியினுடைய ரோலையும் ஒரு பிரதான அரசியல் கட்சியினுடைய தலைமை பொறுப்பையும் இவர் எடுத்திருக்கிறார் என்பது இந்த நேர்காணலின் மூலமாக நம்ம தெளிவாக உணர முடிகிறது. அப்போ ஏதோ ஒரு தவறு செய்து விட்டோம்,
2017 ஒரு தவறான நபரை நாம் அடையாளப்படுத்தி விட்டோம் என்கிற எண்ணமும் உணர்வும் அவருடைய ஆழ் மனதிலே பதிந்து விட்டு இருக்கிறது. அப்படி பதிந்ததனுடைய விளைவுதான் நாம் இருந்திருந்தால் இந்த அளவிற்கு விட்டிருக்க மாட்டோமே என்கிற நிலை வருகிறது. அப்போ ஒரு தகுதியற்ற ஒரு திறமையற்ற ஒரு நபரை நாம் அடையாளப்படுத்தி விட்டோம் என்கிற எண்ணம், அவர் தகுதியானவர் திறமையானவராக இருப்பார் என்று முதலமைச்சர் பொறுப்பிலே அமர்த்தி அவர் தன்னுடைய தகுதியின் திறமையுமே தவறான வழியில் பயன்படுத்தி இந்த ஆட்சியை, இந்த கட்சியை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பின்னடைவுக்கு, சரிவுக்கு கொண்டு சென்று விட்டார். அவர் வைத்த நம்பிக்கை, மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் வைத்த அந்த நம்பிக்கை பொய்த்து போய்விட்டது என்கிற ஆதங்கமும் இந்த பேட்டியினூடே நம்மால் காண முடிந்தது. ஏனென்றால் அவர் விரும்பி இருந்தால், வெளியில் பொது வெளியில் பேசுகிறாங்க குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சி, விரும்பி இருந்தால் துணை பொதுச்செயலாளர் போட்ட திரு டிடிவி தினகரனை அவர் கொண்டு வந்திருக்கலாம். அவர் விரும்பி இருந்தால் அந்த முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களையே கூட ஆர்பி உதயகுமார், OS மணியன், காமராஜ், செல்லூர் ராஜு என்று பலரும் இருக்கிறார்கள். ஆனால் கொங்கு மண்டலத்திலே இருந்தவர், இவர் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார், இவர் மக்கள் நலனில் அக்கறை செலுத்துவார் இருப்பார், கட்சியை நல்வழிப்படுத்துவார் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் அவர் இந்த முடிவை எடுத்தார். அது எவ்வளவு தவறான முடிவு என்பதை தெரிந்தது. ஆனால் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு, ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு அந்த மனிதர் எப்படி நடந்து கொண்டார் அப்படிங்கிற போது நமக்கு இன்னொரு பாடல், புரட்சித் தலைவருடைய பாடல், நாளொரு மேனி பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல, நாவினில் ஒன்று நேரினில் ஒன்று அதன் பேர் உள்ளம் அல்ல. இந்த பாடல் வரிகள் தான் நமக்கு இருக்கிறது. நம்பிக்கை, விசுவாசம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு வேண்டும். இன்றைக்கு சூரசம்ஹாரம், ஆணவத்தின் உச்சியில் இருந்த சூரபத்மனை வதம் செய்த நாள் இந்த நாள். எனவே இந்த நாளில் இந்த தலைப்பில் பேசுவது நமக்கு உகந்ததாக, சரியாக இருக்கிறதாக தான் நான் பார்க்கிறேன். இது என் முதல் சுற்று. நிறைய பேசியிருக்கீங்க, நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். சுருக்கம். இந்த விவசாயிகளுடைய வயிற்றில் மட்டும் இந்த அரசாங்க அடிகளை மருத்துவர்கள் உள்ளிட்ட அத்தனை அரசு ஊழியர்கள், அரசு சார்பான ஊழியர்கள், பல்வேறு அமைப்புகள் இருந்த எல்லோருமே மிகப்பெரிய பாதிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த விவசாயிகள் மீதே குண்டாஸ் சட்டத்தில் கைது பண்ணது இந்த அரசாங்கம் தான். கோரிக்கைக்காக நடைப்பயிற்சி மேற்கொண்ட மருத்துவர்களை கைது செய்து சிறை வைத்தது இந்த அரசாங்கம் தான். உயிர்காக்கும் மருத்துவர்களை மட்டுமல்ல, மின்துறை, எல்லா துறைகளில் இருக்கிறவங்களும் போராட்ட களத்துக்கு இருக்கிறாங்க. எனவே இப்படிப்பட்ட இந்த அவல ஆட்சி அகல வேண்டும் என்பதுதான் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள். அப்போ இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு பிரதான எதிர்க்கட்சி வலிமை மிக்க கட்சியாக இருக்க வேண்டும். எனவே தான் ஒன்றிணைவோம், நாம் வென்று காட்டுவோம் என்கிற அந்த விஷயத்தை திருமதி சசிகலா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஆனால் இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பார். இவர் கையில் ஆட்சியை கொடுத்தோம்னா இவர் ஆட்சியை நல்ல முறையில் மக்களுக்கான ஆட்சியாக நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு ஒருவரிடம் ஒப்படைத்த அவர் இந்த சிவன் தலையிலேயே கை வைத்த கதையாக, வரம் கொடுத்த சிவன் தலையிலேயே கை வைத்த கதையாக அவர் நானே எல்லாம் என்கிற அந்த இருமாப்போடு கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகள் எல்லாம் திருத்தி செயற்பட்டதனுடைய விளைவு இன்றைக்கு ஒரு மோசமான, ஒரு பின்னடைவான நிலையில் இருக்கிறது. எனவே தான் இதை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்கிறாங்க. இதில் என்ன மிகப்பெரியனா, ஒரு இந்த நம்பிக்கை துரோகம் என்பதற்கு அவர் எத்தகைய செயல்களை செய்தார் அப்படிங்கிறத நம்ம பல பதிவில் சொல்லியிருக்கோம். இன்றைக்கும் ஒரே நிமிடத்தில் அதை சொல்லிடலான்னு பார்க்குறேன். தன்னுடைய கணவன் மரணப்படுக்கையில் இருக்கிறார். திருமதி சசிகலா அவர்கள் இங்கே வரணும் அப்படிங்கிற போது எத்தனை கட்டுப்பாடுகள். கண்டிப்பாக. அதாவது மிக மோசமான, கர்நாடக அரசு 15 நாள் தரேங்கிறான், இவங்க ஒரு வாரம் கொடுத்தா போதுங்கிறாங்க. நீங்கள் நான் வாழ்ந்த 34 ஆண்டுகளாக நான் வாழ்ந்த போயஸ் கோடனுக்கு போகிறேன்னா போகக்கூடாது. சரி, நான் உறவினர் வீட்டில் தங்கியிருக்கேன், தங்குங்க, ஆனால் யாரையுமே சந்திக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்கியதால் இன்றைக்கு பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் மீதான அந்த அனுதாபம், ஆதரவு என்பது போயிருக்கு. இன்றைக்கு இந்த அரசு அகல வேண்டும் என்று இந்த நிலைப்பாட்டை எப்படியாவது கட்சியை ஒற்றுமைப்படுத்தி நாம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர் செயல்படுகிறார். நிச்சயமாக இந்த 2 மாதங்களிலேயே அந்த நிலை நடக்கும் அப்படின்னு தான் இருக்கிறேன். இந்த ஆட்சியாளர்களுடைய இப்போதைய செயல் கண்டிப்பாக அது என்னன்னா, மீண்டும் நான் ஒரு புரட்சித் தலைவர் பாடலோடு முடிச்சிடுறேன்.
என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே என்று புரட்சித் தலைவர் பாடினார். அது தலைவனா தலைவியா காலம் தீர்மானிக்கும்.